கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்துள்ள கம்பாளப்பட்டியில் தொடர்ந்து 1.5 வருட காலமாக உடுமலைப்பேட்டையிலிருந்து ஆனைமலை செல்லும் பிரதான சாலையின் அருகாமையில் அமைந்துள்ள கம்பாளப்பட்டி கிராமத்தில் தொடக்கப்பள்ளி மற்றும் ஊராட்சி அலுவலகம், அதே சாலையில் இருந்து ஈஸ்வரன் கோவில் உள்ளது. இங்கு பக்த கோடிகள் ஏராளமானோர் வந்து செல்லும் சாலையாக அமைந்துள்ளது. இங்கு தினமும் சாலையில் தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது. அதனால் தகவல் அறியும் உரிமை சட்டம் 10 ரூபாய் இயக்கத்தின் கோவை மாவட்ட துணை செயலாளர் எம். பஞ்சலிங்கம் அவர்கள் ஏறி இறங்கும் வேகத்தடை அமைத்து தருமாறு பல முறை மனு அளித்தும் பயனில்லை என்று அப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தமிழ்நாடு அரசுக்கு எத்தனை உயிர்கள் பலி கொடுத்தால் ஏறி இறங்கும் வேகத்தடை அமைத்து தருவீர்கள் என்று தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். ஐயா வணக்கம். கோவை மாவட்டம் ஆனமலை ஒன்றியம் சமூக ஆர்வலராக எம். பஞ்சலிங்கம் 10 ரூபாய் இயக்கத்தில் கம்பாளப்பட்டிங்கிற கிராமத்தில் வேகத்தடை கோரி 1.5 ஆண்டுகளாக ஆர்டியில் மனு போட்டிருக்கேன். நேரடியாக சப்கலெக்டர் மனு கொடுத்துருக்கிறேன். டிவைடு வைக்கணும்னு சொன்னார்கள். இது மட்டும் எந்த நடைமுறையும் செய்யவில்லை. இது பழமை வாய்ந்த கோயில் ஈஸ்வரன் கோயில்னு இருக்குது. வெள்ளக்காரன் காலத்தில் அரமணையார் இருக்கிற காலத்தில் கட்டி வச்ச கோயில். டெய்லி ஒரு 50 பேராவது அன்றாடம் வருவார்கள். 16 ஆக்சிடென்ட் ஆகியிருக்குது அந்த பிரிவில், கம்பாளப்பட்டி முக்கில். அது இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு அருகே இது நிறைய குழந்தை இறங்குது, விளையாடுவது, போவது, வருவது இருக்கிறதுனால வேகத்தடை கூறி நான் 1.5 ஆண்டுகளாக மனு போட்டேன். பண்டு வந்தால் உங்களுக்கு போட்டு விடுவேன் அப்படின்னு அதிகாரி சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் சமயத்தில் இப்போ ஒரு குப்பமண் வண்டியும் இன்னொரு வண்டியும் ஆக்சிடென்ட் பலமாக ஆகி பள்ளிக்கூடத்துக்கு அருகே ஆகியிருக்குது. வேகத்தடை உடனடியாக போட வேண்டும். இன்னும் எத்தனை பேர்கள் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி கை முறிவு, கால் முறிவு இறந்தால் இந்த அரசாங்கம் வேகத்தடை போடும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிரலை செய்திகளுக்காக வாசிப்பவர் சத்யபாமா. 18/7/2026 இரவு 7 மணி அளவில் தமிழக வெற்றிக் கழகம் மாண்புமிகு அமைச்சர் தமிழகத்தின் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோவிலில் தங்கத்தேர் இழுத்து அதனைத் தொடர்ந்து பக்த கோடிகளுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திரு கிறிஸ் அவர்களும், தொண்டரணி செயலாளர் திரு பாலாஜி, பொள்ளாச்சி நகர செயலாளர் அவர்களும், ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் பாம்பே மணி அவர்களின் ஏற்பாட்டில் ஆனைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் வடக்கு மேற்கு அனைத்து ஒன்றிய செயலாளர்களும் மற்றும் கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். கிரீஷ், கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருக்கேன். வால்பாறை தொகுதி பொறுப்பாளராக இருக்கேன். இன்னைக்கு எங்களுடைய தளபதி ஓய்வறியா உழைப்பாளி, எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஆனந்தன் அவர்களுடைய பிறந்த நாள். எங்களுடைய கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் கே. விக்னேஷ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்னைக்கு ஆனமலை மாசாணியம்மன் கோவிலில் தங்கத்தேர் இருக்கிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும், எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் மென்மேலும் பல வெற்றிகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தங்கத்தேர் இருக்கோம். இதில் கலந்துக்கிட்ட அத்தனை நல்ல உள்ளவர்களும் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக சார்பாக நன்றி தெரிவிச்சோம். அதிரலை செய்திகளுக்காக கோவை மாவட்ட முதன்மை செய்தியாளர் நா. மாணிக்கம் மற்றும் ஆனைமலை செய்தியாளர் எம். ராம்குமார்.